Hello friends, welcome back to Soru Tarumari. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா, நீ KFC போனீங்கன்னா KFC ஸ்டைல்ல chicken 65 சாப்பிடுவீங்களா? அதே பிரெட்ல சமைச்சா எப்படி இருக்கும்? ஆமா, KFC bread 65 எப்படி சமைக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கிங்க, குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பஜ்ஜி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுவீங்களா, அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு நமக்கு மெயினாக தேவை கார்ன் தூள் தான். ஸோ இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டாலே கிடைக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடுவோம்ல, அந்த கார்ன். ஸோ இது பச்சையே வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு கையால் நொறுக்கி விடுங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு சும்மா 2 ஓட்டை ஓட்டி எடுத்து வச்சுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நமக்கு ப்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் இருக்கிற 4 சைடுமே ப்ரௌனாக இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. 4 சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டை 4ஆக போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எல்லாம் நல்லா ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கோட்டிங் கொடுக்க வேண்டியதுதான். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு ஒரு பீஸ் மட்டும் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதை நெக்ஸ்ட்டு அந்த கார்ன் பவுடரில் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துக்குங்க. அந்த கார்ன் பவுட்ரு நல்லா எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகிற பார்த்துக்குங்க. எல்லா இடமே அப்ளை ஆகணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு ஒரு நல்லா குட்டி மைசூர் பாக்கு மாரி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து ரெடியாக வச்சுக்குங்க. ஓகே, இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை பொரித்து எடுக்க வேண்டியதுதான். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா வானல் சூடாகட்டும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை உள்ளே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, லோ ஃப்ளேம் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம் வச்சோன்னா சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சிடுங்க. பாருங்கள், எதுவும் கலையும் இல்லை, எதுவும் உடையவும் இல்லை, சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய KFC ஸ்டைலில் பிரெட் 65 ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம எடுத்து டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் வேறு லெவலுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பார்த்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.